இன்று நாம் இங்கே கூடியிருப்பது ஒரு முக்கியமான வேலை திட்டம். நம் கட்சியை மேலும் பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். அதற்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்முடைய இருக்கின்ற உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும். நேற்று கூட நான் உறுப்பினர் அட்டை வாங்கினேன். இதுதான் புதிய அட்டை. நேற்று எனக்கு கொடுத்தது, நான் இங்க டி நகர்ல தான் அங்க சொந்த வீடு, இங்க அக்கறையில் இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கிறேன். டி நகர்ல இருக்கு சொந்த வீடு. அங்க இருக்கிற வட்ட செயலாளர் மோகன் ராம் அவர் இந்த அட்டையை எனக்கு கொடுத்தார். அந்த வட்டத்தில் இல்ல உங்க கிளையில யாரோ அவங்க கிட்ட வாங்கிக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அந்த கிளை செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் தான் உங்களுக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்கணும். அதனால அப்படித்தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது இந்த அட்டையுடைய முதல் பக்கம். இது பின்பக்கம். இந்த பின்பக்கத்தில் எழுதலாம். பின்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்தில் தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதுல ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை, அந்த வழிகாட்டுதல், சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேளாண் வளர்ச்சி, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அவருடைய கொள்கை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, சமூக நீதி, இடஒதுக்கீடு எல்லாம் நாம் கடைபிடிப்போம். கடைபிடித்து நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. தமிழ்நாட்டை இனி இவ்வளவு காலமா யாரும் ஆண்டாங்க. இனி அது நம்முடைய காலம், நம்முடைய காலம். அது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இது போன்ற நம் கட்சியை மேலும் பலப்படுத்துகின்ற செயலாக இந்த உறுப்பினர் அட்டையை நாம் சேர்க்க வேண்டும், கொடுக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும், புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இன்னைக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க களத்துக்கு போனீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்துடலாம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாநாடு நடத்தணும். உலக அளவில் பேசப்படுகின்ற அந்த மாநாடு, மிகப்பெரிய மாநாடு, வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களாம் அவங்க மனசுல இந்த மாநாட்டுடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு போய் இந்த கார்டை கொடுத்து, வாடா தம்பி, வா தங்கச்சி, வாங்க இந்த கார்டு உறுப்பினர் சேருங்கன்னா சந்தோஷமா சேருவாங்க. ஏன்னா இங்க போறதோ அங்க போறதோ அவங்க கிட்ட போறதோ அதெல்லாம் மனசுல இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கு போய் சூடா போய் பிடிச்சிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அதை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார் என்ன செய்யணும் உங்க வேலை திட்டம். அதை நான் திருப்பி சொல்ல போறது கிடையாது. 3 திட்டங்கள், 3 in 1. நீங்க செய்ய வேண்டியது 3 in 1. 3 திட்டங்கள். ஒன்று புதிய உறுப்பினர் அட்டை, அது புதுப்பித்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். இரண்டாவது கிளை நிர்வாகிகளை எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் புதுசா நீங்க நியமனம் பண்ணணும். 25 பேர் இருக்காங்க ஒரு கிளையில், 25 பேர். அதுல ஃபார்ம் கொடுத்திருக்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், செயலாளர், இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லாமே இருக்கு. 25 பேர். அந்த பட்டியலையும் நீங்க கொடுக்கணும். ஆமா, இது கிளை 25 பேர். இதுல இந்த பட்டியல், அதுலயும் நீங்க ஒரு முறை போறீங்க, அந்த பட்டியல்ல உறுப்பினர் அட்டை, கிளை நிர்வாகிகள் பிளஸ் பூத் வாக்குச்சாவடி முகவர்கள் நிர்வாகிகள், அதாவது 10 பேர். அதுல யார் 10 பேர்னா, இதுல கிளை நிர்வாகிகள் இருக்காங்க, கிளை தலைவர், செயலர், அவங்க முதல் 2 பேரா இருக்கணும். மீதி 8 பேர் அங்க இருக்கிற பணியாற்றி உண்மையான ரொம்ப காலமா இருக்கிறவங்க, அவங்கள 10 பேர். ஆக இந்த 10 பேரு பூத்துல, 25 பேர் கிளையில. புதிய கார்டு, புதிய உறுப்பினர்கள் 16 வயதிலிருந்து நீங்க கொடுக்கலாம். செல்வகுமார் 15 கூட சொல்றாரு. ஏன்னா 2029 தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்த வருஷம் தேர்தல் வருது. குறிப்பா பொதுவா 17 வயதில் உள்ளவர்கள் நீங்க சேர்க்கலாம். நீங்க உறுப்பினர்களா சேர்த்து நிச்சயமாக அதை இந்த வேலை அடுத்த ஒரு 3 வாரங்களில் முடிக்கணும். முடியுமா? இவளால் முடியாது எதுவும் கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுறது, இந்த கையில கையெழுத்து போடுறதுல வேண்டாம். அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள். நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினதே 65,000 தான்.
ஆனா 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதுல என் போன் நம்பர் கொடுத்தான். போன் பண்ணா பீகார்ல போன் எடுக்குது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு அதுல எனக்கு எண்ணிக்கை, நான் தான் முதலிடம், அந்த போட்டியெல்லாம் வேண்டாம். இதுல நான் காமிக்க வேண்டாம். யார் அதிகமா சேர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோதிரம் போடுவேன், செயின் போடுவேன், அதெல்லாம் போட மாட்டேன். உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். அதனால உங்க மனசாட்சிட்டு நான் விட்டுறேன். நான் இதுல போட்டி கிடையாது. அதனால ஆனாலும் நீங்க அது நம்ம கட்சி, இதுதான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களும் போட்டி போட்டு நீங்க பிரிச்சுக்குங்க. இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்லாம் வந்திருக்கிறீங்க, பொறுப்பாளர்லாம், இந்த பொறுப்பை எல்லார்ட்டையும் கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்ல நான் தான் எல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் இல்ல, முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகி எல்லாத்துக்கும் இனி இந்த ஒன்றியத்தை பார்த்துக்கோ.